மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. இந்த அழகான பீச் ஓரத்துல நல்லா ஜில்லுன்னு காத்துல நான் ஒரு வாக் போட்டு எங்க வந்திருக்கேன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் மீட் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நீங்க பார்க்க போறது வணக்கம் மக்களே எபிசோட் நம்பர் 2. ஸோ இன்னைக்கான கேள்விக்கு எப்படி எப்படி ஆன்சர்ஸ் வரப்போகுது சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ஸோ வாங்க போய் கொஸ்டினை கேட்குறோம், ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்குறோம். உங்க பேரு? பிரியா. எந்த ஊர் நீங்க? நாங்க மதுரை. மதுரையில இருந்து எதுக்கு தூத்துக்குடி வந்திருக்கீங்க? நாங்கலாம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறோம். ஓ, ஃபியூச்சர் டாக்டர்ஸா? இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முழுங்கு பிடி. ஒரே வேலையா? ஆமா, பீஸ கட்டிட்டு போ. நெக்ஸ்ட். இப்போ 2024 ஸ்டார்ட் ஆயிட்டல. ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்கல? மாதிரி கஷ்டமான எதுவும் நாங்க பண்றதா இல்ல. நாங்க சும்மா சிம்பிளா வெயிட் குறைக்கணும், தப்பு குறைக்கணும், அழகா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் சூப்பர். இங்க வாங்க. அம்மா பிங்க் கலர் சுட்டு வரீங்க, வாங்க. உங்க பேரு? சுபா. சுபாவா? எதுக்குங்க பயப்படுறீங்க? வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க. நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. சரி சொல்லுங்க, நீங்க என்ன ரெசல்யூஷன் பிளான் பண்ணிருக்கீங்க? ரெசல்யூஷனே இனிமேல் எடுக்க கூடாது. அதுதான் ஒரு ரெசல்யூஷன். கண்ணாடி போட்டாங்களா நல்லா படிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே கண்ணாடி போட்டாங்க, நல்லா மொபைல் பாப்பாங்க. கண்ணு தெரியாது, அதனால நாங்க போட்டுருக்கோம். சரி, ஓகே. நீங்களாம் வந்து மதுரை, எல்லாருமே மதுரை தான்? இல்ல நான் தேனி. எப்படி எல்லாரும் ஒரே கேங் ஆனீங்க? என்ன காலேஜ், ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். ஒரே மென்டாலிட்டி, ஒரே டிஸார்டர், அதனால கேங் வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு. சரி, ஓகே. இவங்கள பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், என்ன சொல்வீங்க? நல்ல விஷயம் என்ன மாதிரி லூஸ்? சரி, பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எதுவும் இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க இவங்கள பத்தி. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்றாங்க? நல்ல செட் வைப், எல்லாமே நல்ல. கிருத்திகா, பிரீத்திகா? ஆமா. ஸ்ரீதி. என்னது ஸ்ரீதியா? அவாய்ட் பண்ணிரு. ஓகே, சரி நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு? மதுரை. மதுரை. யாரெல்லாம் மதுரைங்க? எல்லாம் வந்து ஒரே ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்களா? தெரியாம பாத்துட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க ரெசல்யூஷன் என்னங்க? ஆம்பிஷன் டாக்டர் ஆகணும். ஆஹா, அதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் வச்சுக்கோங்க. எல்லா இயர்லயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன் இப்போ சக்சஸ்ஃபுல்லி. ஏன் ஃபெயில் ஆகுறீங்க? ரீசன்? படிக்கல. ஏன் படிக்கலங்க? அப்போ புரியல. அப்ப எதுக்கு இங்க சூஸ் பண்ணீங்க? படிக்கிறோம். ஏங்க, அப்படி சுத்தி இப்படி சுத்தி அப்படி வரீங்களா? ம். இனி அந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாதுன்னு. சரி, வீடு கட்ட என்னென்னலாம் தேவை? என்னெல்லாம் தேவை? செங்கல், சிமெண்ட், காசு தேவை, அக்செப்டட். லேண்ட் வாங்கணும். இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து டிஎம்டி வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து வீடு கட்டும்போது நம்ம ஐஸ்வர்யம் கம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்லைங்க, கரூர் வரைக்கும் இருக்குது. சவுத் சவுண்ட் ஃபுல்லாகவே இருக்குது. கரூர் இன்னும் ஃபியூச்சரில் வந்து லண்டன், அமெரிக்காலலாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம், மறக்காமல் வந்துருங்க. ஓகே. ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கியாமா ரெசல்யூஷன்? இல்லை. நீங்கள்? நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்? எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ரொம்ப கவலைப்பட்டு எரிச்சலாக இருக்குது. எதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் டிப்ரெஷனாக இருக்குது. டிப்ரெஷன்லாம் ஆக வேணாம். டென்ஷனே ஆகாமல் அப்படியே ஃப்ரீயாக கொண்டு போகலாம். சூப்பராக இருக்கணும். சூப்பராக இருக்கணும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க். மோர் ஒர்க், லெஸ் டென்ஷன். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ஸே அது இல்லாமல். வருஷம் எடுக்குது. அந்த ரெசல்யூஷன். ஏன்னா நாளைக்கு டயட் இருக்க போறேன்ல, நான் டேய் நீ நாளையில டயட் இருக்க போறா சத்தியமா. ஒரு ஏப்ரலுக்கு மேலே இதெல்லாம் அப்படியே போயிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஜான் ஃபர்ஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் செகண்ட்ல இருந்து மறந்து போயிடும். பிப்ரவரியில் போயிடும். சரி, ஓகே. இன்னைக்கு ரெசல்யூஷன் கடல்ல எப்படியாவது குளிச்சிடணும், பயமா இருக்கு. ஏங்க பயப்படுறீங்க கடலை பார்த்து? அல கூட வரல. நாங்க வந்து அமைதியான கடல். தூத்துக்குடி கடல் வந்து பெண் கடல், அமைதியான கடல். எப்போ வந்து கோவப்படும், எப்போ கொந்தளிக்கணும் அதுக்கே தெரியாது. நம்மள மாதிரி. பெண்கள் மாதிரி. சரி, ஓகே. அதை தாண்டி இப்போ இன்னொரு கொஸ்டின். இப்போ நீங்க வந்து இப்போ என்ன பண்றீங்க பேசிக்கா? பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கேன். சும்மா இருக்கீங்களாங்க? சரிங்க. நான் ஸ்கூல் படிக்கிறேன். என்னங்க படிக்கீங்க? ஏங்க இவ்வளோ ஹைட்டா இருக்காங்க? நீங்க 8th தான் படிக்கீங்களா? யாரோ நம்புவாங்களாங்க? 25 வயசு ஆகுதுங்க. எனக்கு 25 ஆயிடுச்சு, அவளுக்கு 13 தான். இப்படி ஹைட்டா இருக்கு. சரி, உங்க வளர்ச்சியின் ரகசியம் என்ன? நான் வளரலங்க, வளர்ந்துட்டாங்க. அதான் வீட்டில் திட்டுவாங்களே, ஒன்றை விட வளர்ந்து அந்த மாதிரி. இப்படி உங்க பேரு? பிரேம்குமார். பிரேம்குமார். உங்க பேரு? மகாராஜன். மகாராஜன். உங்க பேரு? மஹி. ஆ? மஹி மஹி
மகி அங்க என் காதுல வேற என்னமோ கேக்குது. என்ன சரி ஓகே, இப்போ 2024 ஸ்டார்ட் ஆயிட்டல, என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. அப்படி எதுவும் எடுத்த மணிக்கு இல்ல, எடுக்கிற மாதிரி ஐடியா இல்ல. 2024 வந்துட்டு அதாச்சும் தெரியுமா? தெரியும். அது எப்பவும் போல வாழ்க்கை போற போக போயிட்டே லவ்ங்கிறது பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். வயசு என்ன தம்பி? எனக்கு 17. 17 இவ்வளவு அனுபவமா? அவன் என் மகாராணி, அவன் என் தேவதை, அவன் என் உசுரு, அவன் என் குலசாமி. வலிக்கலையே. சரி ஓகே, அதை தாண்டி தாண்டினா இல்ல வரும்போது கேட்டுட்டு இருந்தான், யாரு இன்ஸ்டால பிள்ளை ஐடி இருந்தா கொடுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதான் அவனோட கோலா இருக்கு. மச்சான் மச்சான் அவதான்டா அது ஓரா பண்றா அவதான்டா. யாரை பார்த்துட்டு போவோம்? அவன் பார்க்க மாட்டா, அது வேற விஷயம். நம்மளால இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நான் சொல்றேன் பண்ண கூடாதுன்னு சொல்றேன், நீயே வாண்டடா போற. ஐயோ, அப்ப யார் மேல மிஸ்டேக்? ஏன் மேலதான். சரி ஓகே தம்பி, அதை விடு, அது ஒரு லைஃப், அது அப்படி கிடக்கட்டும். அதை தாண்டி என்ன இருக்கும் வாழ்க்கையில? ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு பிரதமர் ஆகணும். அப்படிலாம் ஆசை இல்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பெரிய ஆள் ஆகணும், அதை விட பெட்டரா வருவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2024 வந்துட்டு இல்லையா, ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்து வச்சிருக்கீங்களா? இதே மாதிரி இருக்கணும் லைஃப். இல்ல தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் 2023 ரொம்ப அடி வாங்கிட்டீங்களோ? ரொம்ப அடி வாங்கியாச்சு. ரொம்ப அடி வாங்கியாச்சு, அதனால தேவையில்லாத யோசிக்க கூடாது. அது எப்படி டிசைட் பண்ணுவீங்க, இது தேவையில்லை இது தேவையானது அப்படிங்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. இல்ல அப்படி இல்ல, நான் முன்னாடி வந்து எதனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் வந்து ஹர்ட் ஆவேன். அதனால இந்த தடவை வந்து அப்படி இருக்க கூடாது, கொஞ்சம் மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணுவோம். நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டா அதனால மெச்சூரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயுமே விட்டு கொடுத்துற கூடாது. இது வந்து ரெசல்யூஷன், இது எப்போ இருக்கணும் எல்லாருக்கும். அப்புறம் அவ்வளவுதானா? ஏங்க அவ்வளவுதான், அப்புறம் வேற எதுவும் இல்லையா? இந்த டயட் மெயின்டைன் பண்ணணும், ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும், சாப்பிட்டு ஜாலியா இருக்கணும். எடுத்துட்டு விட்டுறோம், அதனால ட்ரை பண்ணல. நாளைக்கு அப்படி சொல்லிட்டு அந்த நாளைக்கு வந்து இன்னும் வரல, அப்படிதானே? சரி ஓகே, இப்போ 2023 ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா, இல்லை அது பெண்டிங்ல இருக்கா? ரெசல்யூஷனே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன ரெசல்யூஷன் எடுத்தே மறந்துட்டீங்களா? சரி நீங்க? ஆமா, எனக்கு அவ்வளோ நாள். ஓகே அவ்வளோதானா? சரி ஓகே, உங்களுடைய ஃபியூச்சர் ஹவுஸ் வந்து இப்படி இருக்கணும், இல்லாட்டி உங்களுடைய கோல் எதுவும் இருக்கா? இந்த கோல் வந்து நான் இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இருக்கேன், பெண்டிங்கில் இருக்கு. ஆமாம், அந்த நீங்கள் சொன்ன வீடு, வீடு கட்டுறது. இந்த மாதிரி வீடு அழகாக கட்டணும். சென்னையா? இன்னொருத்தவங்க பேரு பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் முகம் பார்த்து பூக்கும். எப்பவும் போலதான், எப்பவுமே எதுவும் சொல்லக்கூடாது, பிரச்சனை எதுவும் சண்டை போடக்கூடாது, எதுவும் பேட் வைஸ்ல பேச அப்படிதான் டீசென்டான பாயா இருந்து பண்ணணும் அந்த மாதிரி. நீங்க என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது பாட்டு போகட்டுமே விட்டாச்சு. எதனா சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா ஓகே 2023 2024 எதனா டிஃபரெண்டா எதனா சேஞ்ச் ஆச்சுன்னா ஹாப்பியா இருக்கும். ஏன் 2023 என்ன அப்படி அடி வாங்கிருக்கீங்க? நிறைய மிதி வாங்கியாச்சு. 2024 புதுசா இருந்துச்சுன்னா ஹாப்பி. நீங்க 2023 நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை இருந்துச்சா ப்ரோ? இருந்தது. அதோட பெட்டரா இந்த வருஷம் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரே பாசிட்டிவ் மோட் மட்டும் தான் போல ப்ரோ கிட்ட. எதனால வந்துங்க வாடா 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 பாத்துக்கலாம். ஆமா, இத பார்க்கணுமா? அவ்வளவு வெள்ளத்துல மதிங்காச்சு. இதுக்கு அப்புறம் என்ன, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சுனாமிலேயே ஸ்விமிங் போடுற கேங்ல அவ்வளவுதான். ஒரு கம்பி எப்படி இருக்கணும் வீடு கட்டுறதுக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதோட லைஃப் லாங் வரைக்கும் இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி பாஸ் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ மறக்காமல் உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் ஹவுஸ் இல்லை ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு
நம்ம ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி கம்பிகள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே மக்களே, இன்னைக்கான பீப்புள்கிட்ட வந்து கேள்வி கேட்டோம். அவங்க எல்லாரும் சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. எனக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த ஃபன் மோடோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்னென்ன கேள்விலாம் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும்